ஏன் சிங்காசனத்தை போடணும்? போட்டு இவர் இருக்கிற இடத்துல நான் உட்கார்ந்துருப்பேன். எல்லாரும் யார ஆராதிக்கணும்? என்ன ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா ஆண்டவர் நினைச்சதான மேல இருந்து கீழே விழுத்துட்டார். வாசிங்க ஏசாயா 14வது அதிகாரம் 12வது வசனத்துக்கு வாங்க. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நீ தரையிலே விழ நினைச்சுதான் வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். இப்பதான் ஆழங்கள் உண்டாகுது. இவன் எங்க தள்ளப்பட்டு போனாரா? அகாதமான பாதாளத்தில் தள்ளப்பட்டு போனான். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வெளிப்படுத்தும் விசேஷம் 1வது அதிகாரம் வாசிக்க 17ஆம் வசனத்திலிருந்து. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். போதும். 18வது வசனம் மட்டும் திரும்ப. மரித்தேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். சதா காலங்களிலும் இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். என்னதான் பாதாளம்? அகாலமான பாதாளத்தில் யார் தள்ளப்பட்டா? லூசிபருடைய கூட்டமும். பைபிள் சொல்லுது. இப்போ பாதாளத்துடைய சாவி இப்ப யார் கையில் இருக்கு? முடிஞ்சா பாருங்க, பாதாளத்தில் இருந்துட்டு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருந்த லூசிபரும் கூட்டத்தை ஆண்டவர் பிணைச்சுதார் கையில் எடுத்துக்கிட்டாரு. இப்ப லூசிபருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நீங்க கவலைப்படாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர்கிட்ட என்ன இருக்குது? லூசிபர் மேலே அதிகாரம் இருக்குது. எனக்கு இந்த காரியங்கள்லாம் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு யார் மேலாம் அதிகாரம் இருக்குன்னு பார்ப்பேன். அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுல ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. அதாவது எகிப்துல ராத்திரியில மரண தூதன் இறங்கி வரும்போது அவர் சொல்றார், எகிப்தினுடைய தேவர்களை நான் என்ன செய்வேன்? நியாயம் விசாரிப்பேன். அவங்களை என்ன செய்வேன்? நியாயம் விசாரிப்பேன். எகிப்தினுடைய தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மனம் என்ன செய்யும்? சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்காரு தெரியாது. ஆனா எனக்கு கேபிட்டல் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எகிப்துள்ள தேவர்கள் மேலாம் நினைச்சு போறார், நீதியை சரி கட்ட போறார். அப்போ அது வரைக்கும் குதிச்சு இந்த குறுக்கெல்லாம் நினைச்சு போகுது, கீழே உட்கார போகுது. இங்கேயும் ஆண்டவர் சொல்றார், லூசிபருடைய முழு கூட்டத்தினுடைய இருப்பிடத்தினுடைய சாவி யார்கிட்ட இருக்கு? என் கையில் இருக்குப்பா. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகளுடைய உடையவராக இருக்கிறேன். அதை கையில வாங்கிட்டார். இது ஒரு நாள்ல நடந்துச்சு. பாதாளத்தில் அது என்ன செய்யப்பட்டு விழ தள்ளப்பட்டுச்சு. அவருக்கு பாதாள தூதன்கிற பெயர் உண்டு. யூதா 6வது வசனம் சொல்லுது, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்பு கண்டு நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அந்தகாரத்தில் அடைச்சு வச்சிருக்கிறார். பாதாளத்தில் உள்ள அந்தகாரத்தில் இவங்களை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கைதிகளா இருக்கிறாங்க, அடைக்கப்பட்டிருக்கிறாங்க.
இல்ல. அப்போ பைபிள் சொல்லுது, இந்த பாதாளத்துல விழ தள்ளப்பட்டா பூமி பாருங்க பார்க்கிறதுக்கு அருவருப்பான நிலைமையில வந்துட்டு. இந்த பூமியில தண்ணி முழுவதுமா இருக்குது. இந்த பூமியை பற்றி நமக்கு என்ன தெரியும்? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம பார்க்கிற பூமி இப்ப எப்படி இருக்குது? தண்ணிக்குள்ள முங்கி இருக்குது. இந்த பூமியை பற்றி நமக்கு என்ன தெரியும்? இப்ப நம்ம இருக்கிற இந்த பூமி அதே பூமி தானா, இல்ல ஏதாவது மாற்றம் உண்டா? இப்ப வேதம் சொல்லுது இது முழுவதும் என்னது? தண்ணி. சரிதானா? இது எப்போ இப்படி அழிச்சார் தண்ணினால? இப்பொழுது இருக்கிற இது எந்த உலகம்? முந்தைய உலகம். அது யாரு இருந்தாப்போ? லிபியாதான். லிபியாதான் யோபு சொல்றான். அது யோபுடைய நாட்கள் எல்லாம் அந்த உலகமா? இது எந்த உலகத்தை குறிக்குது? அந்த உலகத்தில் யார் இருந்தா? எப்போ ஒரு தண்ணினால் அடிச்சார்? நோவா. வேற யாரோ? மனுஷன் சிருஷ்டிக்கப்படுறதுக்கு முன்னால. வேற ஒருத்தரும் பேச மாட்டேங்க. சாப்பாடு வயிறு ருசி இல்லையே? இல்ல. சரி, பைபிள் சொல்லுது இது இந்த உலகம் இல்லப்பா. இப்ப இருக்கிற இந்த நோவாவுடைய உலகம் இல்ல. இது எந்த உலகத்தை குறிக்குது? ஆதாமும் ஏவாளும் சிருஷ்டிக்கப்படுறதுக்கு முன்னால உள்ள அந்த உலகம். ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தார், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இந்த சிருஷ்டிக்கப்பட்ட உலகத்தை விசிட் பண்றது யாரு? அதே லூசிபர் குரூப். அன்னைக்கு அவன் யாரா இருந்தா? சாசாவா இருந்தா? இல்ல, அவன் சாஸ் இல்ல. அன்னைக்கு சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பூமியை பாருங்க. இது சிருஷ்டிப்பு. நல்லா கவனிச்சுடுங்க, இது சிருஷ்டிப்பு. இந்த பூமியை பற்றி அநேகருக்கு என்ன செய்யாது? தெரியாது. அநேகர் இப்போ சொன்ன மாதிரி இந்த காரியத்தை வாசிங்க. 2 பேதுரு 3வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்க. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும். பாருங்க, எதிலிருந்து தோன்றிச்சா? ஜலத்திலிருந்து தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும். அப்பொழுது இருந்த உலகம், எப்பொழுது? சிருஷ்டிக்கப்பட்ட போது இருந்த அந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்றும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். மனதார அறியாதிருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும். இது இப்போ இருக்கிற வானம். பாருங்க, 3 உலகத்தை பற்றி இந்த வேதம் சாட்சி கொடுக்கு. 3 உலகத்தை பற்றி. அப்பொழுது இருந்த அந்த உலகம், இதை அறியாம இருக்கிறாங்கப்பா. அநேகர் என்ன செய்யல? அறியல. ஆனா நம்ம என்ன செய்யணும்? அதை அறியணும். ஆமா, எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. பைபிள்ல எப்ப இது என்னது தெரியாது, தெரியாதுங்கிறதுக்கு வைக்கல. உனக்கு எல்லாம் என்ன செய்யணும்? தெரியணும். ஜனங்கள் இதை அறியாம இருக்கிறாங்கப்பா. இது எந்த உலகம்? அப்பொழுது இருந்த உலகம். இது எதுல என்ன செய்யப்பட்டான்? ஜலப்பிரளயத்தினாலே அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது. அப்பொழுது இருந்த உலகம் என்ன செய்ச்சு? ஜலப்பிரளயத்தினாலே. நோவா காலத்தில் இருந்த உலகம்